இன்னும் காலையில வந்திருந்தா தண்ணி இங்க வரைக்கும் இருக்கும். கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ஒரு 60 அடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இங்கதான் வந்து இந்த தண்ணி தான் ஃபுல்லா பாசம் இந்த தோட்டத்துக்கு ஊறிதான் வருது. இந்த தண்ணி சத்தம் கேட்கறது ஊறிதான் வருது. தண்ணி பாருங்க ஃபுல்லா உள்ள வருது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல 6 வகையான கீரை போட்டிருக்கேன். பாலாக்கீரை, பச்சைத்தண்டு கீரை, கொத்தமல்லி கீரை, வெந்தயக்கீரை, பீட்ரூட் ரெட் கீரை இருக்குல்ல, எல்லாமே கலந்து வந்து அப்படியே போட்டிருக்கேன். வாழைப்பூ ஆகட்டும், புளிச்சக்கீரை ஆகட்டும், புதினா, முருங்காவாகட்டும், கத்திரிக்காவாகட்டும், சொரக்காய், புடலங்கான்னு அறுவடை பண்ணாததே இல்லை. நான் இப்படி ஒரு ரவுண்ட் சுத்தி வருவேன். வாழைப்பூ ஒடிச்சுக்கலாம். அந்த சைட் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கு, இல்லைன்னா வாழைத்தண்டு எடுக்கலாம். சீசனே எதுவும் இல்ல, காய்கறி சீசன் இல்ல அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும். இல்லன்னா பருப்பு, இல்லன்னா கொள்ளு. அப்புறம் ஒவ்வொரு என்ன சமைக்கணும்னு இப்படி தோட்டத்துக்குள்ள போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல. ஆமா, இதுதான் இந்த தோட்டத்தோட முக்கியமான ஒரு பகுதி. எங்களுக்கு பழகிருச்சு. இன்னும் காலையில வந்திருந்தா தண்ணி இங்க வரைக்கும் இருக்கும். இது எனக்கு கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்னா எனக்கு புரியாதாங்கிறது எனக்கு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா காலைல வந்தா தண்ணி இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு 60 அடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 60 அடி. இங்கதான் வந்து இந்த தண்ணி தான் ஃபுல்லா பாசனம் இந்த தோட்டத்துக்கு. இங்க இருந்தா எல்லாத்துக்கும் போகுது. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இதெல்லாம் என்ஜாய் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வேற லெவலுங்க. போய் ஆர்டிபிஷியலா குளோரின் போட்டிருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க காலையில கூடு கட்டி இங்க வந்து ஆக்சுவலி ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது பார்க்க ரொம்ப பிளசண்டா இருக்கு. சும்மா ஜஸ்ட் காலை தொங்க போட்டுட்டு இங்க உட்காந்து இந்த தண்ணி சொட்டுறதை பார்த்தாலே வந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதியா இருக்கும். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அது எப்படின்னா காலையில இருக்கும், சாயந்தரம் இருக்காதுங்கிறது. தண்ணி எடுத்து விட்டுறோம்ல தோட்டத்துக்கு. நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊறி தண்ணி வந்து ஃபுல்லா வந்துரும். ஏரியா இது. ஓகே. சோ அங்க இது ஊறிதான் வருது. இந்த தண்ணி சத்தம் கேட்கறது ஊறிதான் வருது. தண்ணி பாருங்க ஃபுல்லா உள்ள வருது. ஓகே. உங்களுக்கு இத பத்தி பெரிய புரிதல் இல்லனாலும் சுத்தி ஆத்து தண்ணி பாஞ்சாலுமே நமக்கு இல்ல, நமக்கு கிணத்து தண்ணியே போதுமானதா இருக்கும். சோ இப்போ இதுதான் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. எல்லாமே இத யூஸ் பண்றோம். சூப்பருங்க. வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கைங்குவாங்கல்ல, அதுதான் இது. சோ அதுதான் நம்ம இங்க பாத்துட்டும் இருக்கோம். காலையிலே வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. பட் அதுலயும் ஒரு நல்ல விஷயம், காலைல வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இங்க தூரம் இறங்கி வந்திருக்க முடியாது. மேல இருந்தே பேசிட்டு நாங்க போயிருந்திருக்கணும். உள்ள இறங்கி வந்து பார்த்ததும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாங்க தோட்டத்தை போய் பார்க்கலாம். நீங்க என்ன படிச்சீங்க? இந்த ஊர் தான் சொந்த ஊரா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? சொந்த ஊர் பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனா நான் இருந்தது வந்து அப்படியே டவுன். அம்மா அப்பா வீடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் சைடு. நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி எம்ஃபில் ஃபேஷன் டிசைனிங்ல படிச்சு முடிச்சுட்டு வந்து நானுமே வந்து பெருசா வந்து ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல தான் வளர்ந்தேன். அப்படி நம்ம வளர்ந்தோம் அப்படின்னாலுமே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து அந்த அடித்தளம் அப்படிங்கிறது விவசாயம் தான். அந்த டைம்ல எல்லாம் மேட்டுக்காடு, தண்ணி இல்லாத டைம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் ரொம்ப தண்ணி பஞ்சம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் இருந்தோம். நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னாலுமே நான் ஒரு 3rd 4th படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து நெல் போடுறது, வெடி தண்ணி கட்டுறது, நிலக்கடலை வந்து உரிக்கிறது, அப்புறம் மிளகா கோம்பு வாங்குறது, பருத்தியில இருந்து பஞ்சு தனியா எடுக்கிறது, அது வந்து ஒரு கிராமம் தான் வாழ்ந்தது எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்பா பிசினஸ் அப்படிங்கறதுனால டவுன் சைடு வந்துட்டோம்.